அவர்களுக்கு ஆதி திராவிடர் என்றுதான் வழங்கப்பட்டுள்ளது. ஆக அந்த கணக்கை வைத்துக் கொண்டு இன்றைய அரசாங்கம் அந்த ஆதி திராவிடர் என்கின்ற ஒரு பொது பெயர்களில் ஏறக்குறைய 15 25 லட்சம் மக்கள் கண்டிப்பாக அருந்ததிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த கணக்கை எடுத்து உண்மையான புள்ளி விவரங்களில் எடுத்து வைக்கப்பட வேண்டும். காலி பணியிடங்கள் தமிழகத்தில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். காலி பணியிடங்களில் அருந்ததியருக்கு முக்கியத்துவம் வழங்கி அருந்ததியர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை தான் நாங்கள் வைத்து வருகிறோம். அதே போல பாராளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அருந்ததிகள் மிக மிக குறைவு. இதற்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்திலே உள்ள 42 சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று நபர்கள் தான் அருந்ததிய மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார்கள். இதே போல ஐஏஎஸ் போன்ற உயர் பதவிகளில் 320 ஐஏஎஸ் பதவிகளில் அருந்ததியர் மக்கள் 2 நபர்கள் மட்டும்தான் ஐஏஎஸ்களாக உள்ளார்கள். ஆக அருந்ததியர்கள் கலெக்டர்களாகவும் அருந்ததியர்கள் போலீஸ் உயர் அதிகாரியாகவும் எந்த அரசாங்க துறையிலும் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இதையெல்லாம் போக்கெடுத்தான் நாங்கள் இங்கே அருந்ததியர் மக்களுக்கு 6% தனி உள்ளிடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வளர்த்து வருகிறோம். அதே வேளையில் இந்த மக்களுக்கு சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி மன்ற போன்ற பகுதிகளிலும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் இங்கே வலியுறுத்தி வருகிறோம். இதே போலதான் பட்டியலினத்தில் 77 சாதிகள் உள்ளடக்கம். ஆனால் இன்றைய நிலையிலோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பெயரில் ஆதி திராவிடர் என்கின்ற ஒரு நலத்துறை உள்ளது. இந்த ஆதி திராவிடர் நலத்துறை ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரால் உள்ளதினால் தான் இங்கே ஒட்டுமொத்தமான மக்களுக்கு எந்த விதமான பலன்களும் உண்டாக்கப்படவில்லை. எனவே தான் இந்த ஆதி திராவிடர் நலத்துறைக்கு பொது பெயர் வைக்கப்பட வேண்டும். பட்டியலினத்துறை அல்லது சமூக நீதித்துறை என்கின்ற ஒரு கருத்தை நாங்கள் இங்கே வலியுறுத்துகிறோம். இந்த பொது பெயரை மாற்றி பட்டியலினத்துறை, சமூக நீதித்துறை என ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போல் இங்கே அருந்ததியர் சமுதாயத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல் இந்திய சுதந்திர போரை ஒன்றியாக்கிய நம்முடைய ஒண்டி வீரன் பகடைக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும். அதே போல் கந்தன் பகடைக்கும் முத்தன் பகடைக்கும் சிலைகள் அமைக்கப்பட வேண்டும். சமுதாய தலைவர்களான அருந்ததியர்களின் எல்.சி. குருசாமி, எச்.எம். ஜெகநாதன் போன்றவர்களுக்கு சிலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செயல்படுத்த வேண்டும். அதே போல் இந்த தாட்கோவில் NSFDC, NSKFDC, IAS போன்ற திட்டங்களில் அருந்ததியர் மக்கள் பெரும்பான்மையான மனுக்களை போட்டும் இன்னும் அந்த மக்களுக்கு கடன் தொகைகள் வழங்கப்படவில்லை. இதே போல்தான் வங்கிகளிலும் தொடர்ந்து இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இது போன்ற நிலைகள் மாற வேண்டுமென்றால் அருந்ததியர் மக்களுக்கு இந்த அரசுக்கு உண்மையிலேயே ஒரு அனுதாபம் இருக்கிறது, உண்மையிலேயே இந்த மக்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த மக்களின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளை செயல்படுத்த வேண்டும். அதே போல் இந்த அருந்ததியர் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் 2 ஏக்கர் அரசு இலவச நிலங்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த நிலையில் தமிழக அரசு ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் அரசு சலுகைகளில் 2 ஏக்கர் நிலத்திட்டத்தை வழங்கியுள்ளார்கள். ஆக இந்த 2 ஏக்கர் நிலத்திட்டத்தில் அருந்ததியர் மக்களுக்கு முழுமையாக சென்று அடையவில்லை. எனவே தான் இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி தொடர்ந்து இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பல கட்டங்களில் போராட்டங்கள், பேரணிகள் நடத்தி இந்த அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இந்த அரசின் இந்த கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அருந்ததியர் மக்களுக்கு 6% தனி வெளியிட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோரிக்கை அருந்ததியர் மக்களின் கோரிக்கை இது கோரிக்கை அருந்ததியர் மக்கள் கட்சியின் கோரிக்கை, நகர முதல்வருக்கு கோரிக்கை, சமத்துவ நாயகருக்கு கோரிக்கை, சாதனை பெரியாருக்கு கோரிக்கை.
6%. அருந்ததியருக்கு 6%. உள் ஒதுக்கீடு செய்ய வேண்டிக்கோள். உடனே வழங்க வேண்டிக்கோள். தமிழக முதல்வருக்கு வேண்டிக்கோள். கோரிக்கை இது கோரிக்கை. அருந்ததி மக்கள் கட்சியின் கோரிக்கை. அட்டவணை பிரிவில் உள்ள ஆதி ஆந்திரா அருந்ததியர் செக்கிலியர் மாதாரி மாதிகா பகடை சாதிகளை ஒன்றுபடுத்து அருந்ததியர் என பெயர் சூட்ட கோரிக்கை இது கோரிக்கை. அருந்ததியர் மக்களின் கோரிக்கை. தமிழக அரசுக்கு கோரிக்கை. வேண்டுகோள் இது வேண்டுகோள். முதல்வருக்கு வேண்டுகோள். அருந்ததியர் இளைஞர்களுக்கு பின்னடைவு பணியிடங்களில் வேலை வழங்க கோரிக்கை இது கோரிக்கை. சுதந்திர போராட்ட தளபதி ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் கட்ட கோரிக்கை. சிலை வைக்க கோரிக்கை. சமுதாய தலைவர்கள் எல்சி குருசாமிக்கும் எச்எம் ஜெகநாதனுக்கும் சிலை வைக்க கோரிக்கை. கோரிக்கை இது கோரிக்கை. அருந்ததி மக்கள் கோரிக்கை. தமிழக முதல்வருக்கு கோரிக்கை. நாட்கோவில் அருந்ததியருக்கு கடன் கிடைக்க கோரிக்கை. நாட்கோவில் அருந்ததியருக்கு கடன் கிடைக்க கோரிக்கை. நிலம் வழங்க. 2 ஏக்கர் நிலம் வழங்க. 2 ஏக்கர் நிலம் வழங்க. கோரிக்கை இது கோரிக்கை. பட்டா வழங்க. வீட்டுமானை பட்டா வழங்க. ஏற்படுத்த சுடுகாட்டு பாதை ஏற்படுத்த இணைப்பு சாலை ஏற்படுத்த கோரிக்கை இது கோரிக்கை. குடிநீர் பிரச்சனை பார்க்கிறோம். தொகுப்பு வீடு கட்டி கொடுக்க அருந்ததி மக்கள் கட்சியின் கோரிக்கை. நிறைவேற்றுங்கள். தமிழக முதல்வரே, சமத்துவ நாயகரே, சாதனை பெரியோரே, நிறைவேற்றுங்கள். எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நிறைவேற்றுங்கள். எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். அருந்ததியரின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். அருந்ததி மக்கள் கட்சியின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். நன்றி, வணக்கம். நம்முடைய கோரிக்கை இறங்கிய மகஜரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் செயலாளரிடம் வழங்கப்பட உள்ளோம். எனவே அதுவரையில் மனுக்களை கொடுத்து வருகிறோம். அதனை தாங்கள் அமைதியாக அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக
Ada